உனக்கு விருப்பம் இல்லனா நாளையில இருந்து கோச்சிங் கூட நீ போக வேண்டாம். எனக்கு விருப்பம் இல்ல நான் சொல்லவே இல்லையே. நீ பேசுறது பார்த்தா அப்படிதானே இருக்கு. ஐபிஎஸ் ஆகணுங்கிறது எனக்கு சின்ன வயசுல இருந்தே கனவு. ஆனா எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்ல. ஏன் அப்படி சொல்ற? ஐபிஎஸ் ஆகணுன்றது உன்னோட கனவுனா உனக்கு பயமோ பதட்டமோ இருக்காது, நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். ஆனா உன்னைய பாரு, துளி கூட ஐபிஎஸ் ஆகணுன்ற ஒரு கான்பிடென்ட்டோ நம்பிக்கையோ இல்ல. யாரோ என்ன தள்ளி விட்டு அதனால நான் உன்னை தள்ளி விட்டு எனக்காக கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி தான் நீ நடந்துக்கிற. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படிதான் எனக்கு தோணுது. ஐபிஎஸ் ஆகணுன்றது உன்னோட கனவுன்னு சொல்றியே, இது வரைக்கும் அதுக்காக ஒரு ஸ்டெப்பாவது நீயா எடுத்திருக்கியா? சும்மா ரன்னிங் போலான்னு சொன்னா கூட டயர்டா இருக்குன்னு சொல்ற. கெஞ்சி கெஞ்சி தான் உன்னை எல்லா இடத்துக்கும் அனுப்ப வேண்டியதா இருக்கு, கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு. வேலைக்கான எக்ஸாம் நடக்குதா, அப்டேட் இருக்கா, அப்படிலாம் தேட மாட்டேங்கிற. அதுக்கும் நான் தான் தேட வேண்டியதா இருக்கு. கோச்சிங் கிளாஸை பத்தியும் நான் தான் விசாரிக்கணும்ல, அதுக்கும் நான் தான் சேர்த்து விடணும். அப்புறம் உட்காந்து உன்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா எனக்கு டயர்ட் ஆகாதா ராஜி? நான் தான் 24 மணி நேரமா உன் ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு நீ எப்படியாவது பெரிய ஆள் ஆயிடுவேன்னு யோசிச்சுட்டு இருக்கனே தவிர, நீ என்னைக்காவது நான் ஐபிஎஸ் ஆனதும் இதை பண்ணுவேன், நான் இந்த நல்லது பண்ணுவேன், அது பண்ணுவேன்னு சொல்லிருக்கியா? இதோ பாரு, பேசணும்னா நிறைய பேசலாம், வேணாம் வேணாம் போதும். இனிமே நான் உன்னை கட்டாயம் எல்லாம் படுத்த மாட்டேன். பணத்தை பத்திலாம் நீ யோசிக்காத. உன் கனவை நிறைவேற்றுறதுக்கு நீ ஏதாச்சும் பண்றதுன்னா பண்ணு. இல்ல எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நான் சும்மா தான் இருக்க போறேன்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான். உன்னை நான் தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன். இரு, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ராஜி, எழுந்திரி ராஜி, மணி 5 ஆச்சு, எழுந்திரி எழுந்திரி ராஜி. ராஜி 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 எங்க போனா? குட் மார்னிங் அம்மாச்சி. நீ எப்ப வந்த? எப்போ வந்தனா? நான் எங்க போன வர்றதுக்கு? நீ ராஜி கூட போலியா? ராஜி எங்க போனா? ஓ, எனக்கு 4 மணிக்கே முழிப்பு வந்துருச்சுன்னு எழுந்து சோஃபால உக்காந்துருந்தேன். 4:30 மணி வாக்குல அவ எந்திரிச்சு வந்தா. எதுக்குமா இம்புட்டு சீக்கிரம் எந்திரிச்சு வந்தேன்னு கேட்டேன். நான் போய் மைதானத்துல ஓட போறேன்னு சொன்னா. ஓ, அவ தனியாவே கிரவுண்டுக்கு போயிட்டாலோ?